இப்போ நம்ம ஒகேனக்கலோட படகு சவாரிக்கான இடத்துல நம்ம கரெக்டாக இருக்கோம். படகு சவாரியில் நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்பகுதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து இப்போ படகுல சவாரி செய்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து அடுத்த கட்டமாக மசாஜ், ஏற்கனவே மசாஜை பற்றி வேலுமணி அவர்கள் பேசியிருக்காரு. அதை நம்ம வந்து அவர் எப்படி பண்ண போகிறாரு என்னன்றதை பார்க்க போகிறோம். அவங்க நம்மளோட படகுல பயணிக்காதனால இவங்களுக்குன்னு தனி வழி இருக்குது. இவங்க இங்கே இருக்கிற லோக்கல் மசாஜஸ் எல்லாம் படகுல ஏற்றி விட்டுட்டு அங்கே ஒரு இடத்துல பண்ணி தரதுக்கான இடம் இருக்குது. இங்கேயும் ஒரு சில பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே கூட பப்ளிக் ஃபால்ஸ் இது. இங்கேயே பண்ணிக்கிட்டு இங்கேயே குளிச்சுட்டும் போகிறவங்க இருக்காங்க. இப்போ இங்கே பண்ணியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. இது வந்து லோக்கலில் இங்கே இருக்கவங்க ரொம்ப பயணம் செஞ்சு பரிசலில் போகிற பயப்படுறவங்க, கொஞ்சம் ஏஜ்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க, வயசானவங்க, கொஞ்சம் பிரச்சனைகள் உடல் ரீதியாக விஷயம் உள்ளவங்க இங்கேயே பண்ணிவிட்டு இங்கேயே குளிச்சுட்டு இப்படியே போயிடுவாங்க கரைக்கு. இப்போ நம்மளோட இன்னொரு டீம் வந்து பரிசலில் வந்து பயணித்து அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. நம்ம வேலுமணி என்ன சொல்கிறாரு, நம்மளோட பயணித்த இப்போ நமக்கு மசாஜ் பண்ண போகிறவர், மசாஜோட இங்கே என்ன ஸ்பெஷல் எல்லாமே சொன்ன வேலுமணி என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்குன்னு ஒரு தனி வழி இருக்குது. இந்த வழியாக தான் போகிறேன்னு சொன்னதுனால நாங்கள் என்ன பண்ணோம், இந்த வழி எப்படி இருக்குது இது உங்களுக்கு அதை காட்டணும்னு சொல்லி அந்த முயற்சியில் இந்த நீங்கள் பார்க்குறீங்க தொங்கு பாலம், இது வழியாக தான் நடந்து போகணும். இதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரைக்கும் தான் பப்ளிக் அலோடு இருக்குது. இது ஒரு கொஞ்சம் தூரத்து வரைக்கும் நீங்கள் பப்ளிக் போகலாம். இப்போ இவங்க வந்துட்டு இருக்கிறவங்களாம் பார்க்குறீங்க, அந்த இடத்தோட அவங்க நின்றுடுவாங்க. அதுக்கப்புறமா தாண்டி போகிறதுக்கு இங்கே உள்ள லோக்கலில் இவங்க இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறவங்க, பரிசல் ஓட்டுறவங்க மக்களுக்கு மட்டும்தான் அது அலோடு. நம்ம முயற்சி எடுக்கிறோம், அந்த பக்கமாக நம்ம கடந்து அந்த இது பதிவு செய்யறதுக்கான முயற்சி இந்த வாட்டி வேலுமணியோடு சேர்ந்து நாங்கள் எடுக்கிறோம். உள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வாங்க. நேர்கள் ஆவலாக இருக்கிற அந்த தொங்கு பாலம் இப்போ எங்கள் பின்னாடி இருக்குது, பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுதான் அந்த தொங்கு பாலம். எவ்வளோ பழமையாக இருக்குது, இது என்ன, இதோட ஸ்பெஷல் என்ன, சிறப்பு என்னன்றதை நம்ம உள்ளே போயிட்டு கேட்டு தெரிஞ்சுப்போம். அதில் தான் நம்ம பயணிக்க போகிறோம். வாங்க. வேலுமணி சார், இப்போ நம்ம இந்த பாலத்தை கடந்து அந்த பக்கம் போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி நேர்களுக்கு இந்த பாலத்தோட ஸ்பெஷல் என்ன, சிறப்பு என்ன நம்ம சொல்கிறோன்னு இருக்கோம்ல, இப்போ இங்கே நின்று இதை பதிவு செய்வோம். இந்த தொங்கு பாலம்ன்றது 1998 கட்டப்பட்டது. இது ஏன் கட்டப்பட்டது, எப்படி கட்டப்பட்டது, இதோட வரலாறு என்னன்னு சொன்னீங்கன்னா, இணைந்த கைகள்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ராம்கியும் அருண் பாண்டியன் நடித்த படம், நிரோஷாலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். அந்த படத்தில் ஒரு சீனில் வந்து ஒரு பாலம் வெட்டி கீழே உள்ள அதை போய் பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க. அதுக்காக செட்டு போடப்பட்ட இடம் தான் இந்த இடம். முதல் செட்டு போட்டு எடுத்ததை பார்த்துட்டு அரசாங்கம் முடிவு பண்ணி இது ஏன் நிரந்தரமாக ஒரு பாலமாக அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி நிரந்தர பாலமாகவே அமைச்சிருக்காங்க. இது ஏன் போட்டாங்க என்னன்றாங்கன்னா, முதல் இப்போ இங்கே உள்ளவங்க வந்து வரவங்க சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து நின்று இந்த இயற்கையை ரசிக்க, ஃபால்ஸ் இங்கே இருக்கிற நீர் ஊற்றை பார்க்குறதுக்கு, தண்ணி ஓடுறதை பார்க்குறதுக்கு, இந்த மொத்த வியூவை பார்க்குறதுக்காக அமைச்சிருக்கிறாங்க ஒன்று. இதை விட இதில் மறைஞ்சிருக்கிற உண்மை என்னென்னா, இதுக்கு அந்த பக்கம் நம்ம கர்நாடகாவோட பார்டரில் தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம், 100 குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த தம்பி, அந்த கிராமத்தோட பேர் மார்கொட்டை சார். மார்கொட்டை என்ற ஒரு கிராமம், 100 குடும்பங்கள் தான் இருக்குது. ஏறக்குறைய ஒரு 500 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க கர்நாடகா எல்லைக்குள்ளே இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப எளிதாக அணுகக்கூடிய மருத்துவம், கல்வி எல்லாமே வந்து அவங்களுக்கு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் தான் அவங்களுக்கு ரொம்ப இயல்பாக இருக்குது. அவங்க எல்லாருமே தமிழர்கள், ஏறக்குறைய முக்கால்வாசி. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க ஏதாவது ஒன்றுன்னா பரிசல்லையோ மற்ற இதுலையோ கடந்து வராமல் தினம் வந்து போகிறதுக்கு, கால்நடையாக வந்து போகிறதுக்காகவும் இது பயன்படுறாங்க. அதோட முக்கிய காரணமும் இதுதான். இந்த பயன்பாட்டுக்கு தான் இது நிறைய பயன்படுது. அந்த கிராம மக்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ சுற்றுலா பயணிகள் இதை தாண்டி அந்த பக்கமாக அலோடு கிடையாது. கடந்து அந்த பக்கம் வனப்பகுதிக்குள்ளே போகக்கூடாது. 2014 வரைக்கும் அந்த பக்கம் அனுமதிச்சுன்னு இருக்கிறாங்க. பட் இங்கே நம்ம வழக்கம் போல் நம்ம சுற்றுலா பயணிகள் தான் தெரியுமா உங்களுக்கு, கொஞ்சம் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த பக்கம் போய் என்னென்ன சேட்டைகள் பண்ண முடியும், இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும், சட்டவிரோதமான செயல்பாடுகளை பார்த்துட்டு அரசாங்கம் அதை தடை செஞ்சுருக்கு. அதனால் அந்த பக்கம் போக முடியாது. இப்போ ரொம்ப நம்ம உயர் அதிகாரிகிட்டலாம் பேசி அவங்கக்கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்கி அந்த பயணத்தை தொடர இருக்கிறோம். நம்ம சேனலுக்காக இது எக்ஸ்க்ளூசிவாக இதை பண்ணியிருக்கிறோம். ரொம்ப பெரிய இடத்துலலாம் கொஞ்சம் முக்கியமான அதிகாரிகிட்ட, அவரோட மேலாளர்கிட்டலாம் பேசி இப்போ அதுக்கான ஒப்புதல் வாங்கி பயணிக்கிறோம். வாங்க நேர்களே, இப்போ இந்த தொங்கும் பாலம் இதுதான் நீங்கள் பார்த்துருக்கிற தொங்கும் பாலம். இங்கேருந்து குளிக்கிறதையும் பார்க்கலாம். இது ஃப்ரீ ஃபால்ஸு, மகளிருக்கான இடம் இது. அந்த பக்கம் ஆண்களுக்கும் இந்த பக்கம் பெண்களுக்கும் பிரிச்சுருக்கிறாங்க. ஜென்ரலாக குளிச்சுட்டு இங்கேயே மசாஜ் பண்ணிவிட்டு இங்கேயே போகிறவங்க இங்கே பண்ணிக்கலாம். இது தண்ணி போகிற நீர்வீழ்ச்சி. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. இது வந்து ரொம்ப தண்ணி குறைவாக இருக்கிற காலகட்டத்தில் எடுக்கப்படுறது. இது தண்ணி அதிகமாக ஓடுச்சுன்னா ஏறக்குறைய அந்த பாலத்தை தொட்டு தண்ணி ஓடுன்னு சொல்கிறாங்க.
ஆகஸ்ட்டில் வந்தீங்கன்னா சார் தண்ணி வந்து ஃபுல் தரமட்டமாக போகும், உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஓ, இது பாலம் முடியும், பாலமே முடியும். பாலத்தை தாண்டியும் தண்ணி போகும்னு சொல்கிறாங்க. இது ஏறக்குறைய கீழே இருந்து என்னோட மதிப்பு ஒரு 100-120 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். 120 அடி உயரம் தண்ணி போச்சுன்னா அப்போ இந்த பக்கத்தில் எவ்வளோ தூரம் வேகமாக போகும், எத்தனை இந்த மொத்த பாறைகளும் மூழ்கிடும்னு சொல்கிறாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் வந்தோம்னா மேட்டூரில் தானே திறக்கணும். அது ஆமாம் சார். மேட்டூர் டேமில் தண்ணி திறந்தாங்கன்னா இது மொத்தம் இல்லை சார், அது வந்து பேக் வாட்டர் மேட்டூர் டேம், கேஆர்எஸ் தலக்காவேரி, தலக்காவேரியிலேருந்து தான் இது வருது. இது வந்து இங்கேருந்து தான் மேட்டூர் டேம் போகுது. மேட்டூர் டேம் போகிற வழியில் 120 அடி நம்ம ஏறக்குறைய ஆகஸ்ட் மாதம் இது ஃபுல்லாக போகுன்றாங்க. வாய்ப்பு கிடைச்சா ஆகஸ்ட் மாதம் இதுக்கான பதிவுகளை செய்வோம். இதுதான் தொங்கு பாலத்தோட நிறைவு. சுற்றுலா பயணிகள் இதை தாண்டி அலோடு இல்லை. இதோட இங்கே இருந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, நீங்கள் பின்னாடிலாம் பார்த்துருப்பீங்க. புகைப்படம் எடுத்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். இதை தாண்டி அலோடு இல்லை. நம்ம சேனலுக்காக ரொம்ப பிரத்யேகமாக பேசி நம்ம அதுக்கான முயற்சி எடுத்து பயணிக்கிறோம். வாட்ச்மேன் உள்ளே போங்க, இவர் தான் நம்ம வாட்ச்மேன் இங்கே இருக்கிறவர், இந்த எல்லையை காக்கிற சாமி அவர். இது ரோப் ஓவர் ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு கல்வெட்டு இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஆர் கண்ணன் ஐஏஎஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்டர்டேக்கன் சொல்லி பண்ணியிருக்காங்க. அவர் கமல் பாஷா இதை திறந்துருக்கிறாங்க. இதோட மொத்தம் அப்போ 1998 நம்ம முன்னாடியே பதிவு செஞ்சிருந்த ஜூன் மாதம். இதோட மொத்தம் 15 லட்ச ரூபாய் எஸ்டிமேஷனில் கட்டியிருக்கிறாங்க. 100 அடி லென்த் இருக்குது, 5 அடி வித்து. ஹேங்டு ஓவர் தமிழ்நாடு டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் இதை பண்ணியிருக்காங்க ஒகேனக்கல்ல. அதுக்கான பதிவு சான்றிதழையும் நாங்கள் சொன்னதுக்கான பதிவுக்கு ஆதாரத்தையும் உங்களோட பதிவிடுறோம். எங்கப்பா? இங்கே தான் சார். ரொம்ப தூரமா? இல்லை இது இங்கே தான் வந்துச்சா? வந்துருச்சு. நாம் இந்த வழியில் போனோம் ஆக்சுவலாக. இப்படி தான் போகணுமா? ஆமாம் சார். நான் நினச்சேன் திரும்ப வந்துட்டு அந்த பக்கம் போகணும்னு நினச்சேன். இல்லை இல்லை இல்லை, மழை டைமில் இது மேலாம் தண்ணி ஓடும். ஆமாம் சார், ஹெவி தண்ணி போகும் சார். ஒரு தவறு ஒரு ஈக்குவலாக போகும் சார். அப்படியே தரமட்டத்துக்கு போகும். எதுவுமே தெரியும். ஆடெல்லாம் எங்கே யாரோடது? இதெல்லாம் கர்நாடகா சைடு சார். அங்கேருந்து இங்கே வருதா மேகத்துக்கு அந்த விட்டுருவாங்க. இந்த மண்ணை பார்த்தீங்களா? இதுதான் ஆற்று மண்ணுன்றது, வீடு கட்ட பயன்படுறது. இதுதான் ஒரிஜினல் ஆற்று மண். கையில் பிடிக்க முடியல, அவ்வளோ சூடு. இதுதான் வீடு கட்ட இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிறது மண். இதுதான் ஆற்று மணல். இப்போது இங்கே ஏன் உங்களை அழைச்சிட்டு வந்துருக்குறோன்னா, அந்த பாறை அங்கே நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு காட்சியை பதிவு செய்கிறேன். அதுக்கப்புறம் அந்த காட்சி என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போயிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் உங்களுக்காக காட்சியை பதிவு செய்யணுன்றதுக்கான முயற்சி இது. ரிதம் அப்படின்ற படத்தில் தீம் தன்னனான்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடலோட காட்சி அர்ஜுன் இப்படி தான் நின்று இந்த இடத்துல தான் இப்படி தான் எடுக்கப்பட்டது. இந்த காட்சியை நீங்கள் பார்த்துட்டு அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருக்கும். இதே இடத்துல இவ்வளோ ரிஸ்க்காக நம்ம எடுத்துருக்கிறது உங்களுக்காக தான் பிரத்யேகமாக பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் கேமராமேன் முன்னாடி வாங்க. இது படத்தோட காட்சி முடிஞ்சிடுச்சு. இதில் ஒரு கருத்தையை நம்ம சேர்த்து சொல்லணும். ரொம்ப ரிஸ்க் தானே, ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறோம். வாங்க, நீங்கள் அங்கே ஜூம் பண்ணுங்கள். எவ்வளோ இங்கே சுற்றுலா பயணிகளோட தவறு ரொம்ப வேணாம். எவ்வளோ வாட்டர் பாட்டிலை போட்டுக்கிறீங்க. இது ஒரு பகுதி தான். அந்த தண்ணி பாட்டில் இன்னும் அந்த பக்கமாக போக முடியாமல் இந்த பக்கமாக வர முடியாமல் இயற்கை சூழலில் எவ்வளோ பாதிக்கப்படுறீங்கன்றதை இந்த இடத்துல வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம். வரவங்க வாட்டர் பாட்டிலை எடுத்து போய் டஸ்ட்பினில் போடுங்க. இதில் தண்ணியில் போடுறதுக்கான இடம் கிடையாது. தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. தாழ்மையான வேண்டுகோளாக வைக்கிறோம், இயற்கையை சீரடிக்காதீங்க. என்னங்க குற்றால சாரல், ஒகேனக்கல் சாரலை வந்து பாருங்கள். ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ஏறக்குறைய அதுக்கும் எனக்கு ஒரு 50 அடி தூரம் இருக்கும். அந்த வீழ்ச்சியிலேருந்து படுற தண்ணி பட்டு நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். மைக்கு, கேமரா, ஏறக்குறைய என் கூலிங் கிளாஸ் எல்லாமே நனைஞ்சிடுச்சு. இது ரிஸ்க் எடுத்து எடுக்கப்பட்ட காட்சி. இந்த காட்சிக்கு மூலிமா நான் உங்களோட ஒரே ஒரு வேண்டுகோள் தயவு செய்து சொல்கிறேன். இங்கே வர எல்லா சுற்றுலா பயணிகளுக்கும் உங்கள் பாதத்தை தொட்டு கேட்டுக்கிறேன். தயவு செய்து சொல்கிறேன், குப்பைகளையோ வாட்டர் கேனியோ இங்கே இருக்கிற செதறிக்கிற எல்லாமே நீங்கள் போட்டது தான். வேறு யாரும் வந்து வானத்துலேருந்து விழலை. நீங்கள் வர ஒவ்வொரு சுற்றுலா பயணிகள் போட்டது இது போட்டுக்கிறீங்க. இதெல்லாம் இயற்கை சூழலை கெடுக்கும். தயவு செய்து வர சுற்றுலா பயணிகள் எந்த இடத்துக்கு சுற்றுலா சென்றாலும் இயற்கையை பாதுகாலுங்க. இயற்கையை பாதுகாத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.